இன்றைக்கி நம்ம சிம்பிளாகவும் அண்டு ப்ராக்டிக்கலாகவும் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிளான்ஸ், சேவிங்ஸ் அண்டு சிம்பிள் லைஃபோட டிப்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. ஃபஸ்ட்டு ரூல்னு சொல்லுவாங்க 50-30-20 ரூல்னு சொல்லுவாங்க. உங்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா 3 பங்காக பிரியும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 50%. இது வந்து உங்களோட பேசிக் நீட்ஸ்க்கான அந்த ரெண்ட்டு, நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணுறது, உங்களுக்கு அந்த மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமானம் வாங்குறது வந்து ஃபஸ்ட்டு ரூலில் பிரியும், ஃபஸ்ட்டு நீட்ஸில் பிரியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 30% உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ மூவி போகணுன்னு நினைப்பீங்க, ஒரு ஷாப்பிங், ஒரு ட்ரெஸ் பார்க்கணுன்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி ஹோட்டல் போவீங்க, அந்த மாதிரி செலவெல்லாம் பார்த்திங்கன்னா 30%ல் உங்களுக்கு வரும். 20% பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸில் தான் நீங்கள் போடணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 20,000 வந்து சேலரினா நீங்கள் 10,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீடோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். 6,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். அதில் 4,000 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். ரூல் 2, நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு மீதி இருந்தால் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறது தான். ஆனால் மாத கடைசின்னு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மீதி இருக்காது. கரெக்டான வே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்த உடனேமே நீங்கள் வந்து 2,000மோ 3,000மோ டேரெக்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கிறதா நீங்கள் வந்து செலவு பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சேவிங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரூல் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஏதாச்சும் பார்த்த உடனே இதை வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே ஆட் டு கார்ட் கொடுக்காதீங்க. 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தா அது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு நீடடா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 4, காசு எங்கே போகுதுன்னே தெரியலன்னு சொல்கிறீங்களா? அப்போது இந்த டிப் உங்களுக்காகத்தாங்க. டெய்லியும் நீங்கள் டீ, 10 ருபீஸ் ஸ்நாக்ஸ் வந்து 20 ரூபாய் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்லையோ இல்லை டைரியிலையோ நோட் பண்ணுங்கள். மாத கடைசியில் பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எது தேவையான செலவு இல்லை தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அன்வான்டாக வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிப் 5 பார்க்க போகிறேன். இப்போ வந்து டெய்லியும் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வெளியில் சாப்பிட்றீங்கன்னா வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் ஆகுது. நீங்கள் மினிமம் வந்து 100 ருபீஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணாலே மந்த்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000 வந்து உங்களுக்கு ஆகிடுது. ஸோ வந்து வீட்டில் இருந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், காசும் சேவ் ஆகுங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறத வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா வந்து 50-30-20 ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். லைக் செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஃப்யூச்சருக்காக நீங்களே ஃபஸ்ட்டு அதுக்கான எவ்ரி மந்த் வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்காக எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன உண்மையிலே நீடுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஒரு டைரியிலையோ எதுலையாச்சும் வந்து ஆப்பில் கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. எவ்ரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து வீட்டிலே சமைச்சு அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறத பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த 5 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சிம்பிள் மணி டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு லைவ் கூட ஆட் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்கள் அங்கே கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.